கோவை சரவணப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் மின்சாரத்தால் இயங்கும் பசுமை உகந்த கார்பான் இல்லாத படகை வடிவமைத்து அசத்தியுள்ளனர். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் நவீன அறிவியலை பயன்படுத்தி ஏராளமான புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்நிலையில் கோவையில் தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் மின்சாரத்தால் இயங்கும் பசுமைக்கு உகந்த கார்பன் இல்லாத படகை வடிவமைத்து சாதனை புரிந்துள்ளனர். சி சக்தி என்ற இந்த மாணவர்கள் குழு தாங்கள் வடிவமைத்த இந்த படகுக்கு யாழி 4.0 என்ற பெயர் சூட்டியுள்ளனர். இந்த மாணவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் ஆற்றல் திறன் கொண்ட படகு இதுவாகும். சர்வதேச அளவில் மொனாக்கோவில் நடைபெறும் எனர்ஜி படகு போட்டியில் இவர்கள் பங்கேற்க உள்ளனர். யாழியின் உருவமே படகு அமைப்பின் அடிப்படை என மாணவர்கள் தெரிவித்தனர். போட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ட்ரை பண்ணி அலுமினியம் காக்பிட்லேருந்து இப்போது பால்சா அண்ட் ஃப்ளாக்ஸ் கம்ப்ளீட்டாக கார்பன் ஃபைபரே இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ யாழி இந்த போட்டோட நேம், அது வெறும் நேமாக மட்டும் இருந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டிசைனை இந்த வாட்டி எங்கள் காக்பிட்டில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். யாட் OS 2.0 என்ற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய இயங்குதளம் முதலாக ஆக்மெண்டட் ரியாலிட்டி எனும் கண்ணாடி போன்ற வசதிகளுடன் இந்த படகு உருவாக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். பைலட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் டைம் யாட் ஓஎஸ்ன்னு ஒன்று டிசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு இனோவேஷன் கப் கிடச்சிது. ஸோ இதை அப்கிரேட் பண்ணி யாட் OS 2.0 அப்படின்னு சொல்லி ஏஆர் கிளாஸ் நாங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்கோம். ஏஆர் கிளாஸ் என்னென்னா பைலட் கம்ஃபர்ட்காக 360 டிகிரி வியூ, அதாவது வெதர் நேவிகேஷன், ரூட் நேவிகேஷன், பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீட் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த கிளாஸஸ்லேயே வந்துடும். மேலும் இந்த படகானது எலக்ட்ரிக் பேட்டரி மூலம் இயங்குவது போல வடிவமைத்துள்ளனர். கார்பன் அடங்கிய பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கைக்கு உகந்த பால்சா மரம் மற்றும் ஃபிளாக்ஸ் உள்ளிட்டவற்றால் இந்த படகு உருவாக்கப்பட்டுள்ளதால் கடல் மாசுபடுவது தடுக்கப்படும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். நான் எல்லா ஷிப் அது எல்லாமே இட்ஸ் ப்ரொபல்டு பை பெட்ரோல் ஆர் டீசல் தான். ஸோ பெட்ரோல் ஆர் டீசல்னப்போ அது ஒரு ஃபாசில் ஃபியூல் தான். அது எப்பயுமே என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நாங்கள் ஃபுல்லி எலக்ட்ரிக் போட் பண்ணுறனால என்ன ஆகும்னா இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் ரன் ஆகிக்கிட்டு இருக்க மேரிடைம் ஃபுல்லி எலக்ட்ரிக்காக மாறுறப்போ பல மடங்கு கடல்களோ மற்ற நீர்நிலைகளோ பொல்யூட் ஆகாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். மேலும் இந்த படகில் உள்ள கன்வேயர் பெல்ட், ஹைட்ரோஜெல் உள்ளிட்டவை நீர்த்தேக்க அசுத்தங்களை அகற்ற பெருமளவில் உதவுவதாக தெரிவிக்கும் மாணவர்கள் நெகிழி குப்பைகள் அகற்றுவதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் மாணவர்களின் இந்த படகு ஹைட்ரஜன் உதவியுடன் இயங்கும் முதல் படகு என்ற பெருமையை பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.